என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்ங்க. சாதாரணமா மகளிர் தினம் அப்படின்னாவே சரசுமாவுக்கு வந்து ஏதாவது அவார்டு வரும், ஏதாவது ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவேன், இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம யாரையாவது தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துச்சு. நான் வந்து இந்த வருஷம் மகளிர் தினத்துக்கு ஒரு இளம் யுவதியை சாதனை பெண்மணியா உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்த போறேங்க. அந்த விதத்துல நான் வந்து இதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்படி என்ன சந்தோஷம் பெருமை இந்த பொண்ணை அறிமுகப்படுத்துறதுல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்குங்க. சாதாரணமா உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில சவாலா அமையுதுங்க. ஆனா வந்து நான் சொல்ல போற இந்த இளம் யுவதின்னு சொன்னேன் இல்லைங்களா, இவங்க பேர் வந்து அவரத. இந்த பொண்ணுகிட்ட வந்து ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சிருக்குங்க. அந்த பொண்ணோட திறமைய உங்க முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவோட நோக்கங்க. அவங்க இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்காங்க. தொலைத்தொடர்பு வாயிலா அவங்கள தொடர்பு கொண்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி என்ன அந்த பெண்ணுகிட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து வாய் பேச மாட்டாங்க, காது கேட்காதுங்க. ஆனாலும் அப்படி இருந்தும் அவங்க பென்சில் டிராயிங் பாத்தீங்கன்னா அப்படியே டிஜிட்டல் பிரிண்ட் தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு சூப்பர்பா வந்து டிராயிங் எல்லாம் பண்றாங்க. அதுக்காக வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்கலாங்க. அவங்க அப்பாவுக்கும் அப்படிதான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய பெறதுக்கு தவம் பண்ணியிருக்கணும் அப்படிதான் சொல்லணுங்க. அந்த பொண்ணுடைய திறமையை அறிஞ்சு அந்த பெண் குழந்தைய ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களால என்னென்ன தியாகங்கள் அவங்க வாழ்க்கையில பண்ண முடியுமோ பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு வராங்க. அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி இது எல்லாமே கொடுத்து, அதாவது பாருங்க, சாதாரண குழந்தைக்கே நம்ம வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது, ஸ்கூல்ல சேர்க்கறது, காலேஜ்ல சேர்க்கறது இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். அதனால வந்து அவங்க அம்மாவையுமே நான் வந்து ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இந்த பெண்ணின் தந்தையோட பெயர் வந்துங்க அப்துல்லா. அவங்க வந்து இங்க முருங்கை கண்காட்சிக்காக வந்திருந்தாங்க. இன்டர்நேஷனல் முருங்கை எக்ஸிபிஷனுக்காக கரூர் வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு பழக்கம் ஆனாங்க. அவங்களோட நோனி சோப் ப்ராடக்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதன் மூலமா தான் சகோதரர் வந்து எனக்கு அறிமுகமானாரு, ரொம்ப பரிச்சயமானாரு. அதுக்கப்புறம் மேம் உங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு டிராயிங் என் பொண்ணு கையால வரைஞ்சு கொடுக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிராயிங்கும் வரைஞ்சு அனுப்பியிருக்காங்க. அந்த டிராயிங்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரிதான் அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம நேரிலேயே போய் பார்த்து வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா வந்து என்னால போக முடியல. இதுக்கிடையில இப்ப ரீசெண்டா 4th எஸ்டேட் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல அந்த குழந்தைய பேட்டி எடுத்து அவங்க அம்மா கிட்டயும் ஒரு பேட்டி எடுத்து இப்ப சேனல்ல போட்டிருக்காங்க. நீங்க 4th எஸ்டேட் தமிழ் வீடியோ பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த குழந்தைய பேச வைக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தே தெரியும் ஒரு தாயின் தியாகம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது. அந்த குழந்தைய வந்து அது ஒரு பெரிய குறையாவே தெரியல அந்த குழந்தைக்கு. அதுதாங்க பியூட்டி. அந்த குழந்தைய வந்து நம்மளும் நம்ம சரசு சமையல் சார்பா நீங்களும் எல்லாரும் அந்த குழந்தைய உற்சாகப்படுத்துங்க. அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாங்க. அந்த குழந்தையோட அந்த டிராயிங் இன்ட்ரெஸ்ட நம்ம என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைய வந்து நல்ல ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இன்னும் ஆர்வம் மேல மேல அதிகரிக்க நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம எல்லாருமே பண்ணலாங்க. நம்ம டிராயிங் சம்பந்தமா ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கி அனுப்பணும், நம்மளே நேர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. ஆனா இப்போதைக்கு என்னால போக முடியல அப்படிங்கறதால அந்த குழந்தைக்காக நான் வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கேங்க. இதை தான் நான் அனுப்ப போறேன். இதையும் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த சல்வார் மெட்டீரியல் தாங்க அவரதக்காக நான் அனுப்புறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த உலக மகளிர் தினத்தன்னைக்கு அந்த குழந்தைய கௌரவப்படுத்தணும், அவங்க அம்மாவும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சிறிய கிஃப்ட அவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க. அந்த குழந்தைக்காக ஏதோ என் மனசுல பட்ட ஒரு சின்ன கிஃப்ட் தாங்க இது. அப்புறம் திறமை இருக்கிறவங்கள நம்ம எங்க இருந்தாலும் வெளிக்கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுதான் என்னுடைய ஆசைங்க. உங்களுடைய ஆசையாவும் அது இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்க டேலண்ட பார்த்து அவங்க டீச்சர்ஸும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு
போன டாக்டர்ஸும் சரி அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ அப்ரா சலேகா வரைஞ்ச அந்த டிராயிங் எல்லாத்தையும் உங்க முன்னாடி காட்டுறேன், நீங்களும் பாருங்க. அப்ரா சலேகா வரைஞ்சதில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிராயிங் இதுதான் அப்படிங்கிறதையும் அவங்க அம்மா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதாவது வயசான காலத்துலேயும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே அப்ரா சலேகா வரைஞ்சது தாங்க. பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வயசில் அவங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத இந்த டிராயிங் எல்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா? ஊட்டியில் நடந்த புக் ஃபேர் எக்ஸிபிஷனில் பாருங்கள், இன்னொரு மாற்றுத்திறனாளியோட அப்ரா சலேகா அவங்க வரைஞ்ச ஃபோட்டோவோடு நிற்கிறாங்க. இப்போ வந்து ஊட்டியில் நடந்த புக் ஃபேர் எக்ஸிபிஷனில் அங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ரா சலேகா வரைஞ்ச அந்த டிராயிங் எல்லாமே எக்ஸிபிஷனுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்திருந்த மாணவிகள் எல்லாருமே இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இவங்களும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து அப்ரா சலேகாவோட டீச்சருங்க மகேஸ்வரின்னு சொன்னதாக தான் எனக்கு ஞாபகம். அவங்க வந்து இந்த பொண்ணை ரொம்பவே ஆனர் பண்ணுறாங்க. அவங்களோட டிராயிங்கை எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். என்னங்க, இப்போ அந்த டிராயிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த குழந்தை எவ்வளோ அழகாக டிஜிட்டல் பிரிண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தானே இருந்துச்சு. எவ்வளோ திறமையும் இந்த குழந்தைக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். இப்போ அந்த குழந்தைய பற்றி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம் வாங்க. சரசு சமையல் அம்மா அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹாய் வியூவர்ஸ், என் பேர் அனீஸ் பாத்திமா. இவ என் பொண்ணு. என் பேர் என்னம்மா சொல்லு? என் பொண்ணு பேர் அப்ரா சாலிஹா. என் பொண்ணுக்கு பிறவிலேயே காது கேட்காது. அவள் பிறக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ, அவள் காது கேட்கலன்னு போது அவ்வளோ கவலைப்பட்டேன். கவலைப்பட்டே இருந்து என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி போட்டு பார்க்க ஆரம்பித்தோம். 1.5 வயசுலேருந்து ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பித்தோம். 4-5 டாக்டர்ஸ் பார்த்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 90% மேலே காது கேட்கலன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் என்னென்னா காக்லியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு டாக்டர் மட்டும் நம்ம ஹியரிங் எய்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஹியரிங் எய்டை வச்சு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலான்னு சொன்னார். ஸ்பீச் தெரப்பின்னா ஒவ்வொரு எழுத்தும் நம்ம வாயில் உச்சரித்து அந்த குழந்தைக்கு புரியுமான்னு நம்ம வாயை உச்சரித்து அதை வந்து அந்த குழந்தைங்க மூலிமா அந்த குழந்தைங்க வந்து சொல்ல வைக்கிறது தான் வந்து ஸ்பீச் தெரப்பி. ஒவ்வொரு எழுத்தாக தான் வந்து சொல்ல வைப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை சேர்த்திட்டோம். வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் தான் இருக்கும். ½ அன் ஹவர் கிளாஸ் தான். போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தா. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே சொல்லாது. நம்ம ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஆங்கிற சவுண்டை மட்டும்தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆ சவுண்டு வரதே வந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் கழிச்சு தான் அந்த ஆ சவுண்டே வந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, என் பிள்ளைய வந்து கண்டிப்பாக நான் பேச வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இறைவனோட அருளால் ஒரு நல்ல ஸ்கூல் கிடச்சிச்சு. ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லி போட்டு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறத கேள்விப்பட்டோம். அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். டெய்லியுமே கிளாஸ் இருந்துச்சு. டெய்லி ½ டே கிளாஸ். பேரண்ட்ஸு கூடவே தான் உட்காந்துருக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்குறத நம்மளும் வந்து உள்வாங்கிட்டு அதை வந்து அதோடு விடாமல் நம்ம வீட்டில் வந்து அதை ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நானும் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனோம். டெய்லி ½ டே கிளாஸுங்கும் போது என் ஹஸ்பண்ட்னால் வேலையை விட்டுட்டு வரவும் முடியாது. அதனால் நானே தனியாக கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் தனியாக எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. தனியாக பஸ்ஸில் வர எங்கேயுமே நான் தனியாக போனதே கிடையாது. சரி, நம்ம பிள்ளை நல்லபடியாக கொண்டு வரணும்னா நம்ம வெளியே இறங்கினா தான் முடியுங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். விடவும் முடியாது. ஏன்னா ஸ்பீச் தெரப்பிங்கிறது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து குழந்தைய பேச வைக்க முடியும். லேட் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தோம். இப்போ அங்கே போய் டெய்லி கிளாஸு போய் உட்காந்து ½ டே வந்து கவனித்து வீட்டுக்கு வந்து அதுவே வந்து நான் ரிப்பீட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். வீட்டில் உட்காரவே மாட்டாள். நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ சாதாரண குழந்தைங்களுக்கு வந்து
ஒரு தடவை 2 தடவை சொல்லி கொடுத்தா அவங்க திருப்பி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த குழந்தைக்கு 10 தடவை சொல்லி கொடுத்தாலும் திருப்பி சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப இதில் ரொம்ப பொறுமை தான் முக்கியம். அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக வர வச்சோம். ஒவ்வொரு எழுத்தாக வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து உட்காரவே மாட்டா. விளையாட போகிறேங்க வா, எப்படியோ நைஸ் பண்ணி சாக்லேட் கொடுத்து அதை கொடுத்து உட்கார வச்சு ஒவ்வொரு எழுத்தாக 1 இயருக்குள்ளார தமிழ் இருக்கிற அத்தனை எழுத்தையும் வந்து எப்படியோ அவள் வாயிலேருந்து இறைவனுடைய அருளால் நல்லபடியாக அவள் வாயிலேருந்து வந்துருச்சு, எல்லா வார்த்தையும் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஸ்கூல் சேர்த்துற வயசாகிடுச்சு, 4 வயசாகிடுச்சு. எங்கள் ஸ்கூலில் சேர்த்தவான்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது நல்லபடியாக ஒரு ஸ்கூல் அமைஞ்சிச்சு. 1 to 5th அங்கே படித்தா, நெக்ஸ்ட்டு 6th to 8th இன்னொரு ஸ்கூலில் படித்தா. அதுக்கப்புறம் 9th 10th வந்து நார்மல் ஸ்கூல்லே சேர்த்தனேன். அங்கேயும் அவ்வளோ ஃபுல் எஃபோர்ட் போட்டு நல்லா படித்து 10th கொரோனா பீரியட் அப்போவும் வந்து நல்லா படித்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வந்து இந்த காது இல்லாத ஒரு பிரிவில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தா. அப்போ ஃபர்தர் என்ன படிக்க வைக்கலாம்னு போய் யோசிக்கும்போது அவளுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கண்டினியூ பண்ணலாம், அந்த கோர்ஸ் ஏதாச்சும் எடுக்க வைக்கலாம். ஏன்னா +1 +2 வந்து அப்போ கொரோனா பீரியட்னால எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் என் பொண்ணுக்கு அவ்வளோ கவனம் செலுத்தி படிக்க முடியாது, அதனால் நான் வந்து சேர்த்தலை. அப்போது அந்த 1 இயர் கேப்பில் ஃபோன்லேயே வந்து இங்கிலீஷ் கோர்ஸ், பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ் படித்தா. தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியத்தில் தான் அவள் படித்தா. தமிழ் ஒன்று தான் அவள் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அரபியும் குரானும் ஓத வச்சு 10th அப்புறம் அவள் பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ் அதுவும் பண்ணினா. அதுக்கு பிறகு ஆன்லைன்லேயே வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அது ஒரு கோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம் போது அவளுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பார்த்தோம். நல்லா வரைய ஆரம்பித்தா. ஒவ்வொருத்தரையும் வந்து அப்படி தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தா. அப்போ சரி நம்ம இதுவே வந்து இன்னும் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு டிப்ளமா இன் ஃபைன் ஆர்ட்ஸ் சேர்த்தலாம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மா இன்ஸ்டியூட் அங்கே சேர்த்தி அங்கே வந்து படிச்சுட்ருக்குறா. இப்போ 1 இயராக வந்து போயிட்டுருக்குறா. அவள் ட்ராயிங் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். என் பொண்ணு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் முக்கிய பங்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகும்போது, ஸ்பீச் தெரப்பி கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் வந்து என் பையன் இப்போ கை குழந்தை. அப்போ என் குடும்பத்தார் தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய குடும்பத்தாரும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் குடும்பத்தாரும் சரி, 2 பேரும் அவ்வளோ இந்த பொண்ணு மேலேன்னா அவ்வளோ பாசம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம். இவ்வளோ நல்லா கொண்டாடணும்னு சொல்லி போட்டு அது ஒன்று தான் அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குழந்தை நமக்கு கிடைக்கும்போது நானுமே வந்து முதல்ல ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். நான் கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தால் என்ன இருக்கும், என் பொண்ணு அப்படி தான் இருந்திருப்பா. அப்போது நம்ம அந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டு கடவுள் ஏன் நமக்கு அந்த குழந்தையை கொடுத்துருக்காரு, நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லி கொடுத்தா நமக்கு அந்த குழந்தையை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம அந்த குழந்தைய வந்து நம்மளுடைய கடமை அது நல்லபடியாக கொண்டு வரணும் அந்த குழந்தைய. அப்போது நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி என் பிள்ளை இவ்வளோ தூரம் நல்லபடியாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதனால் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா அது வந்து காது கேட்கலான்ட்டு இல்லை, எந்த குறையாக இருந்தாலும் அவ்வளோ அதான் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. உங்களோட முயற்சினால பெற்றோர்கள் முயற்சி எடுத்து அந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் அந்த குழந்தைக்கு கேர் எடுத்து பாருங்கள். அந்த குழந்தையோட திறமை வெளிக்கொண்டு வாங்க. இதைத்தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். அப்புறம் சர் சமையல் அம்மா உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆசை உனக்கு சொல்லு. இப்போ அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்கலாம். இதை நான் அம்மா பார்த்துட்டு ஐக்கிய உத்தவி இருப்பேன். அவ என்ன சொல்றாங்கன்னா, சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இனிமேல் நான் நல்லா சம்பாரிச்சு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நிறைய எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்களா அம்மா. இந்த பொண்ணோட கனவுகள் நிறைவேற நம்மளும் இறைவனிடம் பிரார்த்திப்போங்க. இவ என்ன ஆசைப்படுறான்னா, சைன் லாங்குவேஜையும் வந்து ஒரு மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ 22 மொழி தேசிய மொழியாக இருக்குதுங்களாமா. 23வது மொழியும்
சைன் லாங்குவேஜ் 23வது மொழியாக சைன் லாங்குவேஜை கொண்டு வரணும். ஏன்னா சைன் லாங்குவேஜுங்கிறது வந்து இந்த காது கேட்காத மட்டும்தான் வந்து பேசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் காது கேட்குறவங்களும் வந்து இதோட சைன் லாங்குவேஜ் பற்றி பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட ஆசை. அதனால் இது கவர்மெண்ட் வந்து இது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்கணும். இந்த வாய்ப்பு வழங்கிய சரசு சமையல் அம்மா அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்போ அப்ரா சலேகா அவங்க அம்மா 2 பேரும் பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ரா சலேகாவோட அப்பா வந்து இந்த பொண்ணுக்கும் சரி பொண்ணோட தாய்க்கும் சரி எவ்வளவு பக்கபலமா இருந்து அவங்கள வந்து இந்த அளவுக்கு அவருடைய தொழிலெல்லாம் கூட பெருசா பார்க்காம அவங்கள கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து அந்த 4th எஸ்டேட் தமிழ் சேனல்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வந்தது வந்து அவங்க பாஷையில வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும், அது வந்து சைன் லாங்குவேஜா கொண்டு வரணும் அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருக்காங்க. நம்ம சரசு சமையல் சேனல் மூலமாவும் இதை வந்து நம்ம அரசுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமா இருக்குங்க. ஒரு தாயா ஒரு அம்மா வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமா பேசியிருக்காங்க பாத்தீங்களா? அதை பார்க்கும் போதே வந்து அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அயராத பாடுபடுறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இன்னொரு விஷயங்க, அப்ரா சலேகா வந்துட்டுங்க ஃபைன் ஆர்ட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு இன்ஸ்டால வந்து பேஜ் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டா பேஜ் மூலமா இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கு, அவங்க சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் இப்பதான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, அவங்க பேரை சொல்ல வைக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அவங்களோட விடாமுயற்சிக்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாங்க. கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா அப்ரா சலேகாவோட டேலண்ட் இன்னும் பல மடங்கா அது பெருகி நல்ல பார்ப்போற்றும் பெண்மணியா வர நம்ம எல்லாரும் மனசார வாழ்த்துவோங்க. இவ்வளவு நேரம் அவங்க அம்மாவும் அவங்க மனசுல உள்ளது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்மளோட சரசு சமையல் சேனல் மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இதுவே என்னுடைய பெரிய நோக்கங்க. கண்டிப்பா அது உங்க எல்லாரும் மூலமா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இதுல வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணோட டிராயிங் இன்ட்ரெஸ்ட நம்ம எல்லாரும் வெளிக்கொண்டு வரணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காவது நீங்க டிராயிங் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்க வந்து போட்டோஸ் அனுப்பி வச்சா அவங்க வந்து வரைஞ்சு அனுப்பிடுவாங்க. ஒரு டைம் எடுத்துக்குவாங்க, அந்த டைமுக்குள்ள வந்து கண்டிப்பா வரைஞ்சு அனுப்புவாங்க. அப்படியே டிட்டோவா அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு போட்டோ எனக்கு வரைஞ்சு அனுப்புனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. அவ்வளவு அழகா வரைகிறாங்க. அப்ரா சலேகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, அவங்க குடும்பத்துக்கும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த நேரத்துல இந்த உலக மகளிர் தினத்தன்னைக்கு இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்க கருத்துக்கள் எல்லாத்தையும் எனக்கு இல்லைங்க, அப்ரா சலேகாவுக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அன்பான மேலான கருத்துக்களை நான் ரொம்ப ஆசையா வரவேற்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.